அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவினருக்கு ஜக்காத் தருவதால் 2 நன்மை கிடைக்கும். ஆம், உறவினருக்கு ஜக்காத் தரலாம். அதாவது ஏழையாக ஜக்காத் பெறுவதற்கு தகுதியான உறவினருக்கு ஜக்காத் தருவது கூடும். உதாரணமாக, ஏழையாக இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அத்தை மாமா பெருத்தா போன்றவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்தை தரலாம் கூடும். ஆனால் அதே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் தந்தை தாய்மார்களுக்கு, கணவன் மனைவிக்கு, இவர்களுக்கெல்லாம் ஜக்காத் தருவது கூடாது. ஏனென்றால் அவர்களை பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸதகத்து அல் மிஸ்கீனி சதகத்துன். ஒரு ஏழையாக இருக்கும் நபருக்கு சதக்கா தந்தால் அது சதக்கா என்ற நன்மை மட்டும் தரும். ஆனால் வஅலா திர் ரஹ்மி இஸ்னதானி சதகத்துன் வசிலத்துன். ஆனால் உங்களை உறவினருக்கு நீங்கள் சதக்காவாக தந்தால் அது 2 நன்மை கொடுக்கும். ஒன்று அது சதக்காவாக இருக்கும், இன்னொன்று அது உறவை பேணியதற்காக ஒரு நன்மையும் கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜக்காத் உங்களுடைய உறவினருக்கு இப்போ யாருக்காவது தேவைப்படலாம். அதனால் ஜக்காத்தில் உங்கள் உறவினருக்கு முன்னுரிமை கொடுங்கள். அல்லாஹ் நம்முடைய ஜக்காத்தை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.